Hi friends, வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோல மாடல் 3 jewelry making போட போறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னுட்டு. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் ஸ்லைட்ல கொடுக்கிறேன். அதை பார்த்துக்கங்க. நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து கியர் ஒயர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட் பீட்ஸ் ஒன்று, கோல்ட் பீட்ஸ் ஒன்று, ரெட் பீட்ஸு கோல்ட் பீட்ஸுன்னு சொல்லிட்டு ஆல்ட்ரா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெட் அண்ட் கோல்ட் பீட்ஸை நம்ம கோக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடில் ஒரு 25 கோல்ட் பீட்ஸு, இந்த சைடில் ஒரு 25 கோல்ட் பீட்ஸு. இதுதான் நம்மளுடைய மாடலு. ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆல்ட்ரா நம்ம போட போகிறோம். ஸோ இதே நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். ஒரு 12 இல்லைனா ஒரு 15 இருந்தால் போதும். கோல்டன் கலர் பீட்ஸை வந்துட்டு இந்த சைடு ஒரு 25, இந்த சைடில் ஒரு 25 போட்டோம். சின்ன பசங்க போட்டால் அழகாக இருக்கும். ஸோ நான் அதை தான் போட்டுட்ருக்கேன், பாருங்கள். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒர்க்கை. எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கியர் லாக் எடுத்து லாக் பண்ண வேண்டியது தான் கியர் ஒயரை. ஸோ அது பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல நான் 2 கியர் லாக்கு உள்ளே விட்டுட்டு அப்புறம் பேக் ஹூக் தான் இந்த மாடலுக்கு நான் போட போகிறேன். ஸோ பேக் ஹூக்கோடைய அந்த செயினுக்கு அதையும் நான் வச்சுட்டு லூப் முறையில் கியர் லாக்கை வந்துட்டு லாக் பண்ணிட போகிறேன். ஸோ அதே மாதிரி 2 பக்கமும் நான் பண்ணிடுவேன்.
அவ்வளோதான். நம்ம அந்த கியர் லாக்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கட் பண்ணிடலாம். நம்மளுடைய நெக்லஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு. ஸோ இது குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பாவாடை சட்டைக்கெலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாடல் நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.